கடைசியில் ஜெயிலர் 2 ஷூட்டிங்கும் பார்க்கல, ஒன்றும் பார்க்கல. ஒரு 8 மாசமா பிளான் போட்டு கடைசி அந்த ப்ளூ பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தா வர அன்னைக்கு சட்னி ஆயிருப்போம். எப்படியோ அதுல இருந்து தப்பிச்சு உள்ள போனா சரியான சர்ப்ரைஸ். என்னன்னு பார்த்தா ஷூட்டிங்க்கு கேரவன் நிறைய நின்றுட்டு இருந்துச்சு. பக்கத்துல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து சண்டை போட்டு போயிட்டு இருந்தாங்க. அதுல அந்த அண்ணனை மட்டும் கூப்பிட்டேன், என்ன ஷூட்டிங்னு கேட்டா ஜெயிலர் 2 ஷூட்டிங்னாரு. மிரண்டேன். பரவாயில்லையே, பே பண்ண 30 ரூபாய்க்கு சூப்பர் ஸ்டார் ஷூட்டிங்லாம் காட்டுறாங்களே அப்படின்னு. ஆனா எனக்கு ஒரே ஆச்சரியம், ஜெயிலர் முத்துவேல் பாண்டியனுக்கு ப்ளூ பீச்ல என்னடா வேலை? தமனாவோட எங்கேயாவது ஒரு ஓரமா காவலியா பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாருன்னு சொல்லி சுத்தி பார்த்தா தமனாவையும் காணா, அவரையும் காணா. அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அந்த ஆள் என்னை ஏமாத்திருக்கான் அப்படின்னு. அப்புறம் தான் பக்கத்துல ஷூட்டிங் வந்திருந்தவங்க பேசிட்டு இருந்தவங்க ஒட்டு கேட்டேன், இது ஆக்சுவலா ரியோட படமா? அதையுமே நான் சரியா ஒட்டு கேட்கல. இது ரியோவோட படமா இல்ல படம் பேரு ரியோவான்னு தெரியல. சரி, எதுவா இருந்தா என்ன விடுங்க, அவரு இன்னும் கொஞ்சம் வருஷத்துல சூப்பர் ஸ்டார் ஆயிடுவார்ல. சரி, ப்ளூ பீச் மேட்டருக்கு வரேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைமா ப்ளூ பீச்சுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ப்ளூ பீச் பிடிக்கும். ஏன்னா பாக்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, கொஞ்சம் நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் எதுவும் குறை சொல்ல முடியாது. ஆனா என்ன, நீங்க பீச்ல குளிச்சுட்டு இங்க குளிக்கலான்னு வரீங்க அப்படின்னா தண்ணி மட்டும் வராது. அது ஈவன் பீக் டைமா இருந்தாலும் சரி. ஆனா தெளிவா இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு சைஸா ஒரு போர்டு வச்சிட்டாங்க. ஆனா அதுக்கு நீ வீக்கெண்ட் எதுமா தண்ணி இல்லாம எப்படின்னு அப்புறம் கொண்டு வந்த லெமன் சோறையும் சிக்கனையும் சாப்பிட்டுட்டு குப்பையெல்லாம் கரெக்டா குப்பை தொட்டியில வீசிட்டு பீச்சில் ஒரு குழியில போட்டுட்டு சரி நல்ல தண்ணியில குளிக்கலாமே வந்தா நான் சொன்ன மாதிரி தண்ணி இல்ல. சரி ஷூட்டிங்கை பார்க்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணோம், யாரும் வர மாதிரி தெரியல. டான்சஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 6 மணி 7 மணிக்கு மேல ஆயிரும்னு சொல்லிட்டாங்க. சரி, இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா சரிப்பட்டு வரான்னு சொல்லிட்டு ராபிடோ போட்டு கிளம்பிட்டேன். இத்தோட இந்த vlog முடிவடைகிறது. தேங்க்யூ, நன்றி.